அவர் ஒரு போராடி வந்திருக்கிற ஒரு ஹீரோ தான் அவர் அப்படி பார்த்தா. அதனால் மதிக்கு அவருடைய வெற்றிக்கு இன்னும் நிறைய பேர் சார் எங்கள் லிங்குசாமியோட அசிஸ்டன்ஸே ஒரு 5 பேர் வந்து உங்களுக்கு ரெடியாக கதை வச்சுருக்கான். நம்ம நண்பர்கள் தான் எல்லாருமே. நிறைய கதைகள் இருக்குது, வெளியில் நிறைய கதை கேளுங்க, வெற்றி பெறுங்க. அப்புறம் ட்ரைலரை பார்த்தேன், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு சார். பிரபு சலவன் சார் எப்பயுமே காடை பற்றின்னு இல்லை, நம்ம வந்து டிராஃபிக்லேருந்து உள்ளர வந்த உடனே அந்த ட்ரைலர் பார்க்கும்போது அவ்வளோ புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, ரிலீஃபாக இருக்குது. இது வந்து ஒரு இயற்கையோட ஒரு கலந்து எடுக்கிற காடை பற்றி. இப்போ நான் நண்பர் பிகினிங் டைரக்டர் வந்திருக்காரு ஜெகன். காடை இவர் மாரி காட்டினது யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் சொன்னார், அவர் என்ன சொன்னார்னா, காட்டை வந்து வீரப்பன் அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு அவர் அப்படின்னு சொன்னார். அவர் அந்த அளவுக்கு காட்டை வந்து நுணுக்கமாக, காட்டில் வந்து பறவைகள் எங்கே இருக்குது, மிருகங்கள் இருக்குது, அணில் எங்கே இருக்குது, மழை ட்ராப் விழுந்தால் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் காட்டுறாரு சுகுமார் சார் அண்டு பிரபு சலவன் சார். உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் அடிக்கடி நான் நூற்றுக்கணக்கான முறை கேட்ட ஒரு பாடல் தீக்குளுத்தி. நிவாஸ் உங்களுக்கு இதான் டைம். இப்போ தான் நிறைய 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கார் அவர். இந்த தீக்குளுத்தி வந்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு ஓப்பனிங்னா ஒரு பெரிய கேட்வே ஓப்பனாக இருக்குது. அதுக்கு பிறகு இந்த படம் வருவது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நிவாஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்தோட எப்பயுமே லிங்குசாமியோட படங்கள் முழு படத்தையும் நான் பார்த்துருவேன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. இது வந்து நான் ஏதோ ஒரு அந்த படம் பார்க்குற அன்றைக்கி நான் எங்கள் ஊரில் இல்லை, அதனால் பார்க்க முடியல. ஆனால் அந்த கதையை ஓரளவுக்கு எனக்கு சொன்னார். ஒரு யானைக்கும் ஒரு காட்டில் இருக்கிற யானைக்கும் ஒரு கிராமத்து சிறுவனுக்கும் இருக்கிற ஒரு பாண்டேஜ் ரிலேஷன்ஷிப். பொதுவாக வந்து மிருகங்களுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு அப்படின்னு நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம். சொல்கிறது யாருன்னா மனுஷன்தான். மிருகங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. மிருகங்களுக்கு 7 அறிவு கூட இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு எத்தனை அறிவு இருக்குங்கிறத நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க சொல்கிறதில்ல நம்மள்கிட்ட. அவங்களுக்கு எமோஷன் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி, நம்மளை விட ஜாஸ்தி. ஒரு குற்றவாளியை போலீஸ்காரங்க கூட தப்ப விடலாம், ஆனால் போலீஸ் நாய் தப்ப விடாது. அந்தளவுக்கு ஷார்ப்பான ஒரு நாலெட்ஜ் உள்ளது தான் இந்த மிருகம். இந்த யானைக்கும் இந்த சிறுவனுக்கும் இருக்கிற இந்த ஒரு பாண்டேஜை வைத்து உருவாக்கியிருக்க இந்த படம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். வாழ்த்துக்கள் சார், வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். படம் வந்து தயாரிப்பில் இருக்கும் பொழுது நான் பார்த்தேன் நம்ம லிங்கு ஆஃபீஸில். படம் முழுக்க ரொம்ப அழகாக ஒரே காடாகவே இருந்துச்சு. என்னடா ஒரே காடாவாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஜெயந்திலால் காடா. ஐ வெல்கம் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் காட்ஃபாதர் மிஸ்டர் ஜெயந்திலால் காடா. அவர் நம்ம முன்னாடி ரொம்ப சாதாரணமாக இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து எ மோஸ்ட் வாண்டட் மேன் இன் தி இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து யார் சார்பாக இங்கே வந்து நிற்கிறேன்னா, இந்த படத்தினுடைய ஹீரோ மதி அவருடைய சார்பாக தான் நான் இங்கே நிற்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஹீரோவும் அந்த வளர்கிற நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பு, அவங்க ஆர்வத்துக்கு தீனி கொடுக்குற ஒரு இயக்குனர், எந்த தடையும் சொல்லாத தயங்காத தயாரிப்பாளர், இவ்வளவு விஷயமும் அமையிறதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அது மதி அவர்களுக்கு ரொம்ப அழகாக வாய்ச்சிருக்கு. இதை வந்து இந்த படம் சம்பந்தமான இந்த நிகழ்ச்சியை ஒரு மகாராஜா வந்து வாழ்த்தின மாதிரி நித்திலன் வந்து முதல் ஆளாக வந்து வாழ்த்தினார். எனக்கு பிரபு சாலமன் படங்களில் இருக்கிற அந்த உணர்வுபூர்வமான அந்த சோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கைப்பட்டால் அந்த ஹீரோ வந்து எவ்வளோ பெரிய ஒரு மைலேஜுக்கு வருவாருங்கிறதுக்கு நம் கண் முன்னாடி நிறைய உதாரணங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக மதி வருவாருங்கிறது மைதாஸ் டச் மாதிரி அவருடைய பொற்கரங்கள் இருந்திருக்கு. நிவாஸ் பிரசன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த ஒரு 10 வருஷமாக வெளியில் முகம் காட்டுறது கிடையாது. யார் இந்த நிவாஸ் பிரசன்னா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசண்டாக தான் இப்போ வெளியில் வந்து அவர் பாடுறாரு. இந்த படத்தில் வந்து பைசன் படத்தில் வந்து நானும் லிங்குவும் தான் இந்த படத்தை பார்த்தோம்.
அதில் அந்த பைசன் படத்தில் அந்த ரெக்கார்டிங்கில் வந்து ரொம்ப 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 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இசை வந்து கேட்டது அப்படின்னு சொன்னால் அது பைசன் அது. அண்டு இந்த மண்டேலா பார்த்தப்போ நான் ரொம்ப வியந்து போனேன். அவ்வளவு அழகான ஷார்ட்ஸ், அவ்வளோ இது. இந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன் வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பித்து வைக்கும்போது அது வந்து பழகின ரொம்ப இந்த மீடியா பர்சன்ஸுக்கே வந்து நிறைய பேரை பார்த்தவங்களே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு மேடையாக இது அமைஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். இதில் வந்து எனக்கு இந்த ஹீரோயினாக பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய அப்பாவை எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இப்போ தான் அவர் வந்து அவங்க ஃபோட்டோவையும் இதையும் அமுச்சு வச்சுருந்தார் எனக்கு ஃபோட்டோவில். அப்போ தான் தெரிஞ்சது அவங்க டாக்டர் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வெல்கம் யூ. இது ஹோல்சமாக இதை வந்து பார்க்கும் பொழுது எனக்கு வந்து இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்னா, அதாவது மொத்த தயாரிப்புக்கும் இந்த படத்துக்கு ஒரு உந்துதலுக்கும் அது இருக்குன்னா அது வந்து கண்டிப்பாக என்னுடைய அருமை நண்பர் லிங்குசாமி அவர்கள் தான். லிங்குசாமி ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறார், தொடரார் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ ரீசெண்டாக பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவர் எவ்வளவு உன்னிப்பாக நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கிறாரு அப்படிங்கிறது. அந்த வகையில் வந்து இந்த கும்கி 2 படத்துக்கு பின்னாடி அயராத அவங்களுடைய எனர்ஜி இருக்குது. முக்கியமாக போஸ் அவர்களுடைய அந்த எனர்ஜி இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு திருப்பதி பிரதர்ஸ் இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய படங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேருடைய அட்ரஸாக இந்த திருப்பதி பிரதர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் நிறைய மைலேஜ் வந்து காத்துட்ருக்கு அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது. அது வந்து காடா சார் வந்து கூட இருக்கும்போது திருப்பதி பிரதர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து போகும். இன்னும் இது வரைக்கும் ஒரு 26-27 படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் 100வது படம் அவங்க எடுக்கும்போதும் அந்த மேடையில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப விரும்புகிறேன். அண்ட் முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனை தொகுத்து வழங்குறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான டாஸ்க். அதை எல்லாரையும் அந்த ஒரு எனர்ஜியோடு வச்சுருக்கிறதுங்கிறது வந்து இவங்க 2 பேர் கையில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த கும்கி 2 படம், முக்கியமாக சுகுமாருடைய அந்த ஒளிப்பதிவு, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கும்கி முதல் படம் அது வந்து ரிலீஸ் ஆனப்போ நான் திருநெல்வேலியில் என்னுடைய படத்தினுடைய படப்பிடிப்புக்காக இருந்தேன். அப்போ அதில் வந்து இந்த நீர்வீழ்ச்சி காட்சி வரும் பொழுது நான் நிஜமாகவே பிரமிச்சு போயிட்டேன். என்னென்னா அந்த தேட்டரில் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு வந்து எப்படி சுற்றி வர லைட்டு போட்டு இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த ஸ்க்ரீனில் லைட் போட்டு இந்த பாடலை படமாக்கியவர் சுகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைடு போட்டாங்க. அது தேட்டர் முழுக்க கொந்தளிச்சு போய் அவ்வளோ பெரிய ஒரு கிளாப்ஸ் வந்து கிடச்சிது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பெரிய கேமராமேன் இந்த படத்துக்கு ஒரு பக்கபலமாக இருந்திருக்கிறாரு. அப்புறம் யானை இருக்கிற படம் என்றைக்குமே தோற்றது கிடையாது. அதனால் இந்த யானையோட தும்பிக்கை தான் இந்த படத்தினுடைய ஒரு நம்பிக்கை. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று நான் திருப்பியும் சொல்கிறேன், மதி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக பரிணமிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இங்கே வந்திருக்கிற பிரிண்ட் மீடியா அண்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் நிறையா ப்ரிப்பேர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ன்றதால. இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே மறந்துருச்சு உண்மையாக. ஸோ கும்கி 2 அப்படிங்கிற படத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை இந்த படத்து மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற டாக்டர் ஜெயந்திலால் காடா சாருக்கு வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம் ஃபர்ஸ்ட். சார், த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வி மெட் வாஸ் த்ரூ லிங்குசுவாமி சார், அண்ட் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் இட் செல்ஃப் made me a huge fanboy for you. The humbleness you show and the care and affection you have shown throughout the journey was very special, sir. Thank you so much, sir. I'll be forever grateful for this opportunity. And next வந்து எங்கள் பிரபு சாலமன் சார். பிரபு சாலமன் சார் படத்தை வந்து நான் தியேட்டர்ஸில் பார்த்துருக்கேன். கடைசியில் அவரோட படத்தில் நான் ஒரு லீடாக அவரோட பூமியாக நான் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் சார். நான் கொஞ்சம் அது நீங்கள் சொல்கிறத செஞ்சு கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார்.
அண்ட் இங்கே வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அஸ்வின் சார் அண்ட் நிதிலன் சார், சரண் சார், பிருந்தா சாரதி சார், ஜெகன் சார், விஜய் பாலாஜி சார், என் ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்த் நுனி, எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டிரெக்டர் லிங்குசுவாமி சார், என்னை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே கூட்டு வந்தது லிங்குசுவாமி சார் தான். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரஸ்ட் ஹி ஹேட் வித் மீ. அண்ட் சினிமாவுக்கு என்னை உள்ளே கூட்டு வந்தது வந்து லிங்குசுவாமி சாரும் போஸ் சாரும் தான். அதை பற்றி பெருசாக சொல்லலாம், ஆனால் இப்போது டைமும் இல்லை. பட் சார், நீங்கள் 2 பேருமே எனக்கு கொடுத்துருக்கிற லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு நான் என்னோட முடிஞ்ச அளவுக்கு நல்ல எஃபர்ட் போடுவேங்கிறது கண்டிப்பாக நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே நிவாஸ் இருக்கார். நிவாஸ் படி, உங்களோட பாட்டை வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் படி, நீங்கள் இந்த பாட்டு பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க. பொத்தி பொத்தி வந்த உடனே எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு செகண்ட் டைம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. சாரோட ஃபேவரேட்டும் பொத்தி பொத்தி தான், ஃபர்ஸ்ட்லேருந்தே சாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அண்ட் இப்போ விஷுவலாகவும் பாட்டை பார்த்தோம், ரொம்பவுமே நல்லா இருக்கு படி. தேங்க்யூ ஸோ மச். பைசன் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டீங்க. அந்த ஹிட்டோட அப்படியே அடுத்தது கும்கிட்டுவும் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் படி. அண்ட் ஃபைனலாக வந்து என்னோடய பார்ட்னர் சரண்யாவுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நான் என்ன பண்ணாலும் எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆள்னால் அது சரண்யா தான். ஸோ சரண்யா மூலமாக தான் எல்லாமே நடந்திருக்கு. கண்டிப்பாக இதை பற்றி மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் எவ்ரி ஒன் ஹூஸ் ஹியர். அண்ட் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும் இன்னையிலிருந்துன்னு நான் உண்மையாக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் இப்போ தான் அந்த ஒரு ஆன்மாவோட க்ளோஸராக வந்து என்னை நான் ஃபீல் பண்ணி இன்னும் மியூசிக் வந்து ஆழ்ந்து அதுக்குள்ளே இன்னும் டீப்பாக போகணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது என்னோடய டைரக்டர் பிரபு சாலமன் சார் தான். ஏன்னா வந்து ஒரு சினிமா அதை எப்படி பார்க்குறது, ஒரு சீனுக்கு எப்படி மியூசிக் பண்ணுறதுன்றப்போ நாங்கள் கொரோனா டைமில் ஐ திங்க் 2020 நினைக்கிறேன். இப்போ ஹோல் சிட்டியே யாருமே கிடையாது. ஸோ மார்னிங் வந்து வீட்டிலேருந்து சாப்பாடெலாம் கட்டிட்டு சாரும் நானும் வந்து ஒரு காலைல 7 மணிக்கு ஸ்டுடியோக்கு போயிடுவோம். அப்படியே அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு 2 மீல் தான், எனக்கு தெரிஞ்சு வெளியில் போக முடியாது. ஸோ அப்படியே ஒரு சீனாக ஒரு நாளைக்கு ஒரு சீன் பண்ணி கிட்டத்தட்ட அந்த 30-40 டேஸ் அவ்வளோ விஷயங்கள், கிட்டத்தட்ட கிரேட்ஸோட ஃபிலிம் மேக்கிங், கிரேட்ஸோட மியூசிக், ஒரு படத்துக்கு எப்படி பண்ணணும். என்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரோட ஒன் ஆஃப் த மெயின் இப்போது எல்லா படத்துலையும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு பிரபு சாலமன் சார் தான். தேங்க்யூ சார் எனக்கு ஃபார் டீச்சிங் மீ நியூவான்சஸ் ஆஃப் மியூசிக் அண்ட் எவ்ரி திங். இதனால் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னால் அவருடைய முந்தின கொலாபரேஷன் இமான் சாரோடது மிகப்பெரிய ஒரு ஹிட். அது நான் சொல்லணுன்றது அவசியம் இல்லை. ஸோ என்னுடைய இந்த படத்தோட சோல் வந்து நான் அதிலிருந்து தான் எடுத்துக்கிட்டேன். அவர் என்ன க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்களோ, ஸோ அதில் என்னுடைய ஒரு தனித்தன்மை இந்த படத்தில் நான் வந்து பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு பண்ணியிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னுடைய கேஸ்ட் மதி, வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி மதி. ஐ திங்க் உங்களுடைய யூஆர் த மோஸ்ட் டிசிப்ளின் பர்சன் ஐ ஹவ் எவர் சீன். இன்ன வரைக்குமே மார்னிங் 7னா அது 7, நாட் ஈவன் 7:01, 6:59 கூட இல்லை ஆன். உங்களோட எனக்கு தெரியும், உங்களோட நான் பேசியிருக்கேன். ஸோ ஐ திங்க் அது உங்களை பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போக நான் ரொம்ப நம்புகிறேன். I think Shrita, welcome to the industry. Very, very good to see you today. Good luck for your thing. And editor Bhuvan and cameraman Sukumar sir, lyricist Mohan Rajan sir, அவர் எல்லா பாடலும் எழுதியிருக்காரு. லிங்குசாமி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். போஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நித்திலன் சார், மடோன், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் us. And my producer Gada sir, thank you so much. I'm seeing you for the first time. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி அளித்த எல்லோருக்கும் நன்றி. ப்ரெசன்ட் மீடியா எங்களை எப்பவும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா தாண்டி இறைவனுக்கு நன்றி. நான் என்னை மீறி நான் ஒரு பெரிய பவரை, ஹையர் பவரை நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் வித் அட்மோஸ்ட் கிராட்டிट्यूड. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் द अपॉर्चुनिटी. தேங்க்யூ. सबसे पहले सबको, प्रेस वालों, मीडिया वालों को सबको थैंक्स इतना अच्छा गैदरिंग करने के लिए. बॉस और लिंगुस्वामी दोनों को थैंक्स, जो कुम की टाइटल इन्होंने पेन को दिया, अदरवाइज़ कुम की बनती नहीं.
ஸோ லிங்குசுவாமி சாருக்கும் போஸ் சாருக்கும் வந்து கும்கி 2 பண்ணுறதுக்கு முன்னாடி கும்கி டைட்டில் வந்து பென் ஸ்டுடியோஸ்க்கு கொடுத்ததுக்காக சார் வந்து தேங்க் பண்ணுறாங்க. आज के गेस्ट इतने बड़े बड़े डायरेक्टर आए हैं जो कुम्की को सपोर्ट करने के लिए, उनको मतलब बहुत बहुत थैंक्स कि इतना छोटी फिल्म को इतने बड़े लोग सपोर्ट कर रहे हैं. ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லா பெரிய டிரெக்டர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்யூ. கும்கி 2ங்கிற மாதிரி ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய டிரெக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே தேங்க்யூ. थैंक यू. ये फिल्म एक्चुअली बॉस हर्डल से बनी है. इसकी क्रेडिट क्योंकि ये पिक्चर बहुत डिफ़िकल्ट पिक्चर है शूट करना. जंगल है, एलिफेंट है, तो डायरेक्टर ने बहुत टाइम लगा के कितनी तकलीफ़ लेके इसको शूट किया है. तो ऐसी फिल्में जो होती है हर्डल से बनती है, तो ये बहुत डिस्टर्ब रहता था. तो मैं इसको यही बोलता था कि इसमें कुछ अच्छा होने वाला है, डोंट वरी. तो ये बहुत बड़ा यहाँ का हीरो बनने वाला है, हमारे यहाँ का ऋतिक रोशन. इसको सब यहाँ के सब प्यार करेंगे. இந்த படம் வந்து சாருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் இந்த படத்துக்கு இந்த டெரைனில் ஷூட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், இது எல்லாத்தையும் தாண்டி இந்த டீம் வந்து, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், சாரி. ஸோ எல்லாமே வந்து இந்த டெரைனில் இருக்கிற டிஃபிகல்ட்டி எதுவுமே தெரியாமல் மொத்தமாக பண்ணி கொடுத்த எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணுறாங்க சார். அண்ட் படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குங்கிறது சாருக்கு தெரியும், பிகாஸ் சார் பார்த்துட்டாங்க, நாங்கள் தான் இன்னும் பார்க்கல. ऋतिक रोशन சொன்னார், அத சொல்ல மாட்டேங்கிறீங்க. ऋतिक रोशन we understand that sir. क्योंकि ऋतिक रोशन क्रिश है ना, हमारे यहाँ सबसे बड़ा हिट हुआ है. what sir? சார் வந்து sir you told ऋतिक रोशन no he looks like அந்த பாயிண்ட் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அண்ட் படம் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு, நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. எல்லாம் தாண்டி வரும்போது நான் சார் ஆக்சுவலாக வந்து மீட் பண்ணதுக்கப்புறம் சார் வந்து நான் அப்பப்போ சாருக்கு மெசேஜ் பண்ணுவேன். எவ்வளோ பிஸியான பர்சன், நான் ஏன் சைட்லன்னு சொல்கிறேன், ஆனால் ஹி யூஸ் டு ரிப்ளை மீ, மதி திஸ் வில் ஹேப்பன் அண்ட் திஸ் மூவி வில் கம் அவுட் வெரி வெல் அப்படின்னு சொல்லி எப்பவுமே சார் கேவ் மீ அ பாசிட்டிவ் மோட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தட். அண்ட் சார் ஹேவ் பீன் ரித்திக் ரோஷன் வரவே இல்லையே. I am seeing this film, our one film, small film, Kahani. That also lots of hurdle came for that film. Kaho Na Pyare, that is also hurdle came. So this also hurdle came. so it's successful. Yes, successful. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ மதி என்ற சவுத் இந்தியன் ऋतिक रोशन. எஸ் இனவேல போட்டுருவோம் டைட்டில. इस फिल्म का म्यूज़िक प्रसन्ना, जो इसमें लैंग्वेज की ज़रूरत नहीं है म्यूज़िक में, तो म्यूज़िक सुन के ही लगता है कि इसका म्यूज़िक सुपर हिट होने वाला है. क्योंकि कुम्की 1 भी म्यूज़िक बहुत अच्छा था, तो मुझे लगता है ये म्यूज़िक और बहुत अच्छा होने वाला है. तो प्रसन्ना को बहुत बहुत मुबारक. ஸோ மியூசிக் வந்து லாங்குவேஜ் கிடையாது. கும்கி 1 வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி நிவாஸ் வந்து எங்களுக்கும் இந்த படத்தில் நல்ல மியூசிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சார் சொல்கிறாங்க. அண்ட் ரொம்பவுமே நல்லா வந்திருக்குங்கிறது சார் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. और हीरो और हीरोइन और बाकी लोगों ने भी बहुत अच्छा काम किया. सबको ऑल தி பெஸ்ட். தேங்க் யூ வெரி மச். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் டூயிங் திஸ் மூவி அப்படிங்கிற மாதிரி சார் முடிச்சிருக்காங்க. அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எனக்கு ஹிந்தி பெருசாக தெரியாது, ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்க படத்தின் தயாரிப்பாளர்கள் காஜா மைதீன் சார், ஞானவேல், கனி, நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க, மற்றும் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள், மனதார வாழ்த்த வந்திருக்கீங்க, நன்றி. ஒன்று ஒன்றா நான் வரிசைப்படுத்தி நன்றி சொல்லிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். என்னுடைய நன்றி உரை தான் இது. இந்த திரைப்படத்துக்கு நாங்கள் பட்ட பாடுகள், கடந்து வந்த பாதைகள், இது சொல்லி முடியாது. ஸோ இதற்காக உழைத்த என்னுடைய டெக்னீஷியன்ஸு, என்னுடைய ஆர்ட் டைரக்டர் தென்னரசு ஆகட்டும், புவன் எடிட்டர் ஆகட்டும், என்னுடைய கேமராமேன், நான் என்னுடைய விஷனரி, நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ எடுத்து கொடுக்குறேன் என்னோடய சுகுமார், இவங்கெல்லாம் வந்து கடின உழைப்பு இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னுடைய இதில் பங்கு பெற்ற என்னுடைய நடிகர்கள், மதி ஆகட்டும், அவங்களுடைய உழைப்பு, மதி, ஸ்ரத்தா, ஆண்ட்ரூ, அர்ஜுன் தாஸ்,
மற்ற நிறைய நடிகர்கள் இதில் பங்கெடுத்தாங்க. இதில் சாதாரண விஷயம் இல்லை. அவர் அந்த நெல்லியம்பதின்ற ஒரு லொக்கேஷனுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் அந்த ஜீப்பில் போகிறது. எப்படின்னா, அவர் ரொம்ப சாதாரணமாக ஆண்ட்ரூ சொல்லிட்டாப்புல, முதல் முறை நான் லொக்கேஷன் பார்க்க போனப்போ போய் இறங்கி ஒரு 10 நிமிஷம் எனக்கு உண்மை புரியல. ஏன்னா அவ்வளவு ஜோல்ட்டு, உள்ளார இருக்கிற எல்லா பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா லங்ஸு, லிவர், கிட்னிலாம் எது எங்கே ரீப்ளேஸ் ஆகி ஷஃபில் ஆகிருக்குன்னே தெரியாது. அப்படி ஒரு லொக்கேஷன். பட் எல்லாருமே வந்தாங்க. இதெல்லாமே ஒரு புதுமுக நடிகர்களால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். சிக்னல் கிடையாது, கரண்ட்டு கிடையாது. அங்கே வந்து சோலாரில் தான் எங்களுக்கு வந்து ஒரு பழைய கெஸ்ட் ஹவுஸு, ஒரு பிரிட்டிஷ் கெஸ்ட் ஹவுஸு, ஒரு டார்மெண்ட்ரி, அந்த டார்மெண்ட்ரிக்குள்ளே ஹோல் யூனிட். எனக்கு அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல என்னுடைய கேமரா யூனிட் ஆகட்டும், கிரேன் ஆப்ரேட்டர்ஸ் ஆகட்டும், லைட்மேன்ஸ் ஆகட்டும், அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. டு தி கோர் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அவ்வளவு குளிர். அந்த இடத்துல ஒரு விதமான அந்த மான் உண்ணி ஒன்று இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் கடித்து பாதிக்கப்பட்டு அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துலலாம் வந்து, இதெல்லாம் ஏன் இவ்வளோ அக்யூமுலேட் பண்ணி சொல்கிறேன்னா, ரியலி இட் வாஸ் அ லாங் ஜேர்னி. அந்த படம் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா, வி ஸ்டார்டட் இட் இன் 2018-19 முடிச்சு அந்த படத்தை நான் போட்டு காட்டுறப்போ வந்து டிசம்பர். அதுக்கப்புறம் 2021 பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேண்டமிக்கு, அந்த கொரோனா காலங்களில் சஃபர்ட் அ லாட். அந்த டைமில் வந்து என் கூட இருந்து எனக்காக ஒத்துழைத்த லிங்குசாமி சார், போஸ் சார், இவங்க அந்த திருப்பதி பிரதர்ஸோட டீம், எல்லாவற்றை விட இந்த இடத்துல நான் எல்லாரும் வந்திருக்கிற என்னுடைய அன்பு நண்பர்கள், என்னுடைய பிள்ளைகள் மாதிரி எனக்கு வந்து அஸ்வின் ஆகட்டும், நித்திலன் ஆகட்டும், எல்லாருமே இன்றைக்கி அவங்களாம் தே ஆர் கோயிங் டு கோ மைல்ஸ் ஹெட். அப்படி டேலண்டட் டிரெக்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து எனக்கு விஷ் பண்ண வந்திருக்காங்க. பிருந்தா சாரதி சார், ஜெகன், சரண் சார், அவங்கெல்லாம் வந்து தே ஆர் லெஜெண்டரி டிரெக்டர்ஸ். நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, வாழ்த்த நன்றி. யாராவது விடுபட்டிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. அதே மாதிரி நான் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது காடா சார். I want to thank you from my bottom of my heart, sir. Sir, because there is lot of I have shown this film on 2019 December, I know. After that, a long journey that 2021, 22, the world was shaken by Corona, and in that calamity, my whole hard disk, all this VFX people, literally I was deserted in one point, and I can't justify now that time why that time was eaten up by many people, and I could not bring them in control. One set of hard disks went to Bangalore, one was, I don't know where it was, that which engineer was having first reel, which engineer was having that second reel software. People, they took everywhere. Then again in 23 we started with scratch, and I was fighting for the perfection, and I can't give something like that. Anyway, we can release the film. I was not a guy like that, and I was fighting with all this thing, and I'm not saying my problems, but you are the only producer who stood. You had a long patience, and you waited for this, and you know all this practicality, what happened. My other films came like that in 6 months or 1 year, but this, I don't know why, but I know one thing: to have a big a blast or a big thing, we need a small spark like this. So I think so now it is a spark, very just they are seeing like that. This film will do something, big magic it will do. And once again, I thank you from my bottom of my heart. You're a great gentleman, and you have done a great thing for this film. And again, once again, I thank all the people. என்னுடைய வந்திருக்கிற இந்த படத்தில் பணிபுரிந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே. என்னோட பாரதி கண்ணன் வந்திருக்காரு, திருச்செல்வன் அவர்கள் வந்திருக்காரு, இயக்குனர், அப்புறம் ஆகாஷ், எல்லாருமே நிறைய பேர். இதில் பணிபுரிந்த 2 பேர் வந்து நடுவில் தவறி இருக்காங்க கொரோனா காலங்களில். ஸோ அது எல்லாமே நான் எல்லாருக்கும் இணைந்து இந்த இடத்துல என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். என்னுடைய எல்லாம் நான் சொல்ல வேண்டிய இன்னொன்று, ஒரு டைட்டானிக் ஃபிலிமை பார்த்துட்டு ஜேம்ஸ் கேமரோன் வந்து 11 ஆஸ்காரை வச்சுக்கிட்டு சொன்னார்.
He kept 11 Oscars in his hand and he said, I dedicate this to my music director. Because he said a reason. I just built a ship. He gave life to that ship. He said to James Horner. Likewise, here I am saying I just collected everyone and I took a film Kumki 2, but for that film, Nivas was the soul. He was working like that during that. I know how much really I have tortured him a lot, but அதெல்லாம் சுகமான சுமைகள் அதெல்லாம். During Corona, no one was on the streets of Chennai. Only myself, I used to take my food, breakfast, and I used to go to his studio. We had a pass from government, and I used to show on the way in the check post. And then I introduced myself as a director. I made mine, this thing. Oh, go sir. And we used to sit there, and we share the food. And nearly 3 months we were sitting for the music, sitting for that film. So when you see the film, you can feel how the narrative was done. Many places we don't have deluxe, and the music was it was rewritten by the music. So it has come out well, and I thank him. And I used to say to him, he's a very he used to get anxiety every time, and he used to go to depression sometimes. And I used to pray for him, and we used to say it. We have a lot of when Bison, whether his father, mother has really they got happiness or not, I am the person. Really, I thanked God because I know how he suffered and how he's come out. And now it is his time in industry. Okay, anyway, once again I thank all. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வந்து வாழ்த்திய என் அன்பு நண்பர்கள் எல்லாருக்கும், சிறு பிள்ளைகள் ஹோம்ஸ்லேருந்துலாம் வந்திருக்காங்க. they have come from a child home and all, and I am thanking them for giving us a visit. So உங்க எல்லாருக்கும் நன்றி. முதல்ல காடா சார், பிருந்தா சார் சொன்ன மாதிரி காடா இல்லை, எனக்கு காடு. நானும் சாரும் ஒரு ஆஃபீஸில் குறைந்தபட்சம் நான் உள்ளே போனேன்னா சாரோட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது. அவருக்கும் இப்போ சொன்னார் மேடையில், அவருக்கும் அப்படியெல்லாம் சரியாக தெரியாது. ஆனால் ஃபிலிம் லாங்குவேஜில் பாஷையெல்லாம் கடந்து ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆகிறப்போ பாஷையே விஷயம்ங்கிறது தெரியும். வெளியில் இருந்தவங்களாம் யோசிப்பாங்க, இவனும் ஒழுங்காக இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறான், ஹிந்தியும் தெரியாது, இவங்க 2 பேரும் எப்படி அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் குழப்பமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் 2 பேரும் அப்படி கனெக்ட் ஆகி பேசுவோம். தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேட்கலாமா? இந்த பாஷை தான் உங்களுக்கு புரியல, நீங்கள் பேசிட்டே இருந்த அப்படி. சார் வந்து ரஜினி முருகன் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சார் இல்லைன்னா அந்த படம் ரிலீஸே ஆகிருக்காது. அப்போ வந்து நான் வந்து பையா படம் ஹிந்தியில் பண்ணுறதுக்காக தான் சார் வந்து என் கூட சைன் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அந்த டயத்தில் ரஜினி முருகன் ரிலீஸுக்காக மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு இருந்தப்போ சார் பாம்பேலேயே இல்லை, பாம்பே வந்து ஒரு ட்ரிப்பில் இருக்காங்க. அப்போது நான் தவல்காடா அவங்க பையன் எனக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, எனக்கு வந்து அவங்க தான் அவ்வளோ பெரிய ஹெல்ப்பு. இதில் பேர் அவங்க பேரும் இருக்கும். அவங்க மூலமாக நானும் போஸும் பாம்பேயில் இருந்துட்டு சார் வந்து டூரில் இருந்துட்டு அங்கே இருந்துட்டு எங்களுக்காக ஒரு 14 கோடி ரூபா அங்கே அனுப்பி வச்சாங்க. அவங்க இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காது. அவ்வளோ பெரிய உதவி எங்களுக்காக பண்ணாங்க. அவங்க லைஃப்பில் நான் வந்து என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ. இவ்வளோ பெரிய படம் இத்தனை நாள் கழித்து இன்றைக்கி இவ்வளோ இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்குன்னா அவங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட். சாதாரணமாக தொடங்கினவங்க. மதியுடைய டைமிங்கை பற்றி நீங்கள் சொன்னீங்கள்ல நிவாஸ், டைமிங்னா சார் வந்து 7 மணினா 7 மணி, ஒரு நிமிஷம் முன்னாடி இருக்காது பின்னாடி இருக்காது. நான் காடா சார்ட்ட நான் காடுன்னு அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் வந்து அவர்கிட்ட கேட்பேன், சார் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கைலாம் உண்டா அப்படின்னு நான் ஒரு தடவை கேட்டேன். லிங்குஜி, ஒரு இடத்துல ஒரு ஆள் 7 மணி நேரம் கண்டினியூவாக உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருந்துச்சுன்னு சொன்னால் கடவுளே அவங்க கூட இருப்பார். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இருக்கோ இல்லையோ, உழைப்பு மேலே ஒரு மனிதனுடைய மாபெரும் அந்த உழைப்பு மேலே நம்புகிற ஒருத்தர். ஒரு வருஷத்துக்கு 189 படங்கள் இந்தியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ரொடியூசர். கும்கி 1க்கு ரஜினி சார் கமல் சார் 2 பேரும் வந்து இந்த விழாவில் வாழ்த்துனாங்க. ஆனால் ரஜினி சார் கமல் சார் படத்தையே இந்தியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ரொடியூசர் இங்கே வந்திருக்காரு. அவருடைய வாழ்த்தும் அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கிறப்போ
மதிக்கு மிகப்பெரிய கொடுப்பினை. எவ்வளோ பெரிய வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் வந்து திருப்பி சொல்கிறதுக்கு அவ்வளோ கூச்சப்பட்டீங்க. மாபெரும் அவர் மனிதர் வாயிலேருந்து அப்படி வரும்போது அது வந்து நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம். நன்றி சார். இப்போது இந்த படத்துடைய டைரக்டரை பற்றி, இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் ஆச்சு, இருந்தாலும் எனக்காக சின்ன டைம் எடுத்துக்கிறேன். ஒரு குட்டி லவ் ஸ்டோரி. இந்த படத்தில் லவ் இல்லை, இது வேறு சேலா ஃபிலிமு. ஆனால் லைஃப்பில், எங்கள் லைஃப்பில் மதி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. அதை பற்றி மட்டும் நான் சொல்லிவிட்டு விழாவை பற்றி பேசுகிறேன். அப்புறம் குறிப்பாக எங்கள் டைரக்டர் பிரபுசாரம் பற்றி அதுக்கப்புறம் சொல்கிறேன். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 4 பசங்க. எங்கள் வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள் இல்லை. இருந்த ஒரு பொண்ணு சின்ன வயசுலேயே இறந்துச்சு, மஞ்சுளான்னு பேர். அப்போ நான் திருப்பதி பேச வச்சுருக்க முடியாது. அந்த பெண்ணோட்டி இருந்திருந்தா இன்னொரு சிஸ்டர் கன்சர்ன் இன்னும் வச்சுருந்துருக்கணும். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய அண்ணனுக்கு முதல்ல பிறந்த பெண் குழந்தை வந்து சரண்யா. எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய பேரன்பு அவங்க மேலே. ஃபஸ்ட் டைமாக எங்கள் வீட்டில் வந்து வெளியில் போய் படிக்கிறதுக்காக அவங்க தான் வர்றாங்க SRM காலேஜுக்கு. எங்களுக்கு எல்லாருமே காதலுக்கு மரியாதையில் சாலினி மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு அவ்வளோ ஒரு பேரன்பு அவங்க மேலே எங்களுக்கு. அப்போது காலேஜில் மதி படிக்கும்போது 2 பேருக்கு லவ். எங்களுக்கு லேட்டாக தான் தெரியும் இந்த விஷயம். ஒரு டயத்துக்கு பிறகு கல்லூரி முடிச்சு இந்த வந்த டயத்தில் கல்யாணத்தை பற்றி ஆரம்பித்தா ஒத்துக்காது, கல்யாணம் வேணான்னு சொல்லும். எங்கள் அண்ணனுக்கு அன்னைக்கு எல்லாருக்கும் லேசாக ஒரு சந்தேகம் வந்துச்சு. எங்கள் அம்மா கேட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது ஒரு கதை ஓடிட்டுருக்குன்னு. ஆனால் எந்த அளவுக்கு நேர்மைன்னு சொன்னால், வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்க வைக்கணும். போர்ஸ்ராக இங்கேருந்து போயிடக்கூடாது. குடும்பம் முக்கியம் ஒரு பக்கம். இத்தனை ஐயா இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள மீறி நம்ம பண்ண முடியாது. ஆனால் அவர் மேலே லவ் இருக்குது. டெய்லி எப்படின்னா, வீட்டில் பெரிய ஒரு பிரச்சனை, மாபெரும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் எங்கள் லைஃப்லேயும் அதை மீட் பண்ணுறோம். பார்த்தா எங்கள் பெரியண்ணா ஒரு பக்கம், எங்கள் போஸு, சின்னண்ணன், அம்மா, பெரிய அப்படி ஒரு சோகமான ஒரு காலகட்டம் அது. வீட்டுக்கு போனால் அப்படி ஒரு எங்கள் பெரியண்ணா முகத்தில் பார்க்கவே முடியாது. என்னடா இப்படி நம்ம வீட்டில் அப்படின்னு. ஏதோ மிகப்பெரிய விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும். இந்த கதையெல்லாம் ஓடிட்டுருக்கப்போ சரண்யா என்ன பண்ணுன்னா, எகெயின்ஸ்டே கிடையாது, ஆனால் பட் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும். பாத்திரம்லாம் அப்படியே சிம்பத்தி வரணும் மேலே, இவங்களாம் பார்த்து அனுப்பி வைக்கணும். அந்த ஒரு மூடு. போஸ் ஒரு பக்கம், டேய் கோயம்புத்தூரில் முக்கியமான ஆள் இருக்கார், எனக்கு மில்லு ஓனர், செட் பண்ணிடலாமா, தூக்கிடலாமா, அந்த ரேஞ்சுக்கெல்லாம் ஆள் செட் பண்ணி, டேய் கொஞ்சம் அமைதியாடுறா, இது அது எப்படி. நம்ம பையன் வினோத் ஒரு பக்கம், அவங்களுக்கு எமோஷன் எல்லா சைட்லேருந்து அப்படி ஒரு கோபம் தாவம். அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ஆஃபீஸ் வந்தால் அப்படி மதி, போஸ் உள்ளே விடக்கூடாது, டென்ஷன் ஆகிறான், நீ அமைதியாக உள்ளருன்னு சொல்லிட்டு நான் மீட் பண்ணேன் மதியை. வந்துட்டு என்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அப்படி அவங்க கண்ணீரோடு என்கிட்ட பேசின விதம் இருக்குல்ல, சரண்யா மூலமாக ஃபேமிலி இருக்கிற எல்லாரை பற்றி தெரிஞ்சிருக்கு. எங்கள் அம்மானா என்ன, எங்களுடைய அண்ணன்னா என்ன, நான் என்ன, எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எனக்கு தனித்தனியாக பேசுறதுக்கு ஒரே சந்தர்ப்பம் கொடுக்காமம்மா, அந்த கண்ணீர் மொத்தமும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அடிக்கடி எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களும் நடித்து காட்டுவாங்க எப்படி பண்ணாருன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அப்படி அழுது என்கிட்ட கேட்குற. அப்படி எனக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகிடுச்சு. நான் ஒன்று சொன்னேன், நீ கிளம்பி போங்க, ஒரு ரைட் டயத்தில் இதுக்கான ஒரு சரியான ஒரு இதை வந்து நம்ம ஏற்படுத்துவோம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்கள தனித்தனியாக சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி போயிட்டே இருக்குது. நான் வந்து இந்த சோகத்தை கண்டினியூவாக என் லைஃப்பில் என்னென்னா, படத்தில் கூட கண்டினியூவாக சோக சீன் எனக்கு பிடிக்காது. வீட்டில் ஆனால் இந்த கண்டினியூவாக இவ்வளோ சோகம் போயிட்டே இருக்குது, இது எப்படா உடைக்கிறதுன்னு. ஒரு சாமியார் வேஷம் போட்டு கூட நான் வீட்டுக்கு ஒரு தடவை போகிறேன். அம்மா காசிலேருந்து ஒரு சாமியார் வந்திருக்காராம், வந்தோன்னே ரிசீவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே 7ஆம் அறிவு கெட்டப் மாதிரி போட்டுலாம் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாலாம் ஐயா அப்படி காலெல்லாம் வந்து விழுந்து எல்லாம் விழ சொல்லி நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு லவ் மேட்ரு போயிட்டுருக்கு, அது பாசிட்டிவாக தான் முடியும் அப்படிலாம் சொல்லி. அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தவர் லவ் பண்ணி ஒத்துக்கிட்டு கல்யாணம் நடந்துச்சு. அந்த ஆல்பம் புரட்டி போஸ் பார்க்குறாரு, ஹீரோ மாதிரி இருக்கார்ல, முத சொன்னது போஸு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பித்து, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, இவரே நடிக்கலாங்க அப்படி சொல்லி தான் அவர் ஹீரோவாக உள்ளே வந்தார். அதை பிரபுசலம் சாரி மாதிரி ஒரு டைரக்டர் பார்த்துட்டு அவருக்கு ஆடிஷன் வச்சது இந்த படத்தை செலக்ட் பண்ணார். மிக இந்த படம் எவ்வளவோ காலதாமதமாக இருக்கலாம், ஆனால் இப்போ
ட்ரெய்லரையும் சாங் பார்க்கும்போது காடா சார் சொல்கிறாங்க, அச்சா டைரக்டர், என்ன ஒரு டைரக்டரியா, என்ன ஷார்ட்ஸு அப்படின்னு. இந்த தான் சார் உங்களுடைய வெற்றி. ஒவ்வொரு முறையும் சங்கர் சார் என்னை பார்க்கும்போது சொல்லுவார், தனியாக பிரத்யேகமாக இவருக்கு மட்டும் எங்கெங்கே கிடைக்குது இந்த மாதிரி லொக்கேஷனு, எப்படிங்க தேடி போகிறாரு. மைனாவாகட்டும், கும்கி ஆகட்டும், எங்களுடைய கம்பெனியில் மாபெரும் மரியாதை. அந்த கும்கி திருவண்ணாமலையில் ரிசல்ட் பார்க்கறதுக்காக போகிறேன். உள்ளெல்லாம் அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வைக்க முடியாமல் வெளியில் காரு, அந்த மாதிரியான ஒரு கூட்டம். அதெல்லாம் சொல்கிறாங்க அந்த தேட்டருக்காரங்க, இந்த மாதிரி உலக சுற்றுவாலிமன், திரிசூலம், ஒருதலை ராகம், 16 நிலை, இந்த மாதிரி மாபெரும் பட்டியல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி முரட்டுக்காலை, இந்த மாதிரியான படங்களுக்கு தான் சார் இந்த மாதிரி தேட்டரில் கூட்டம் நிற்கும் அப்படின்னு சொல்லி. என்ன கலெக்ஷன் அந்த படம். இன்றைக்கெல்லாம் இருந்தால் இன்றைக்கி போகிறாங்களே இத்தனை கோடின்னு அப்படி போட வேண்டிய ஒரு படம். அப்படி ஒரு சாங்கு. கும்கி 2, கும்கி 1 மாதிரி சாங் இருக்கான்னு எனக்கு தெரியாது. முந்தின படத்துடைய சாங் மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டருடைய முந்தின படம் இருக்குல்ல, அந்த படத்து மாதிரி ஒரு ரீ ரெக்கார்டிங்கோ சின்ன சாங்ஸோ இந்த படத்துக்குள்ளே வந்துட்டாலே அது மிகப்பெரிய விஷயந்தான். இன்றைக்கி அவர் மேலே ஒரு ஸ்பாட்லைட் விழுந்துச்சுல, அது வர்றதுக்கான நேரம் ஒன்று ஒவ்வொருத்தவங்களும் லைஃப்பில் இருக்கும் பிரதர். இன்றைக்கி உங்கள் மேலே விழுந்திருக்கு. இண்டஸ்ட்ரியுடைய மொத்த லைட்டும் உங்கள் மேலே இருக்குது. இன்னும் சரியான உயரத்துக்கு நீங்கள் போவீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். சுகுமார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அற்புதமாக அவருடைய இன்னொரு பாரதி ராஜாலாம் எப்பயும் சொல்கிற மாதிரி அவருக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான அவங்க 2 பேரும் அப்படி அமைஞ்சு பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துடைய ஹீரோயின் ஒவ்வொரு இடத்துலையும் நான் வெவ்வேறு இடங்களில் பார்ப்பாங்க. என்ன சார், எப்போ சார் இருப்பா. மதி அவரும் பொறுமையாக தான் இருக்கார். கொஞ்சம் இல்லை சார், வருமா சார், அந்த மாடுலேஷன் அப்படி இருக்கும். வந்துருச்சுல்ல. இந்த விழாவுக்கு நான் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் மகாராஜா டைரக்டர். இந்த 20-25 வருஷத்தில் வந்த தமிழ் சினிமாவுடைய ஆகச்சிறந்த ஒரு படங்களில் அது ஒரு படம். என்னுடைய டாப் 10ல் அது ஒரு படம். என்ன ஒரு படம். என் கூட மொழித்து எங்கேயோ ஒரு டார்ஜிலிங்கில் டிஸ்கஷன் முடிச்சுட்டு ஒரு ஃப்ளைட்டில் வந்துட்டுங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு கேலு, அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சமீபத்தில் என்ன படம் பார்த்தீங்கன்னு கேட்டப்போ மகாராஜா. ஓடிடியில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. அதாவது எப்படி மிக முக்கியமான உலகம் மொத்தமும் இருக்கிற மிக சிறந்த படங்கள் வைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு மகாராஜா. இப்போ தெரியாது, உங்களோட அடுத்த படம் வரும்போது நீங்கள் எவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். இந்த மகாராஜா கிட்டுக்கு பிறகு அவர் முந்தின படத்தை தேடி போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும். அவ்வளோ பெரிய நல்ல டைரக்டருங்க வந்திருக்காங்க. ஒரே ஒரு ஃபோன் கால் தான். நன்றி. அதே மாதிரி மாவீரன் டைரக்டர் படம் பார்த்து நான் உங்கள்கிட்ட பேசினேன். அற்புதம். உங்களுக்கும் நன்றி. சரண் சார் எங்கள் குடும்பமாக இப்போல்லாம் அவர் மிக அழகாக பேசுனீங்க. அற்புதம். பிருந்தா சாரதி மிக அழகாக அற்புதமாக பேசுனீங்க. ஜெகன், பாலாஜி, என்னுடைய நண்பர்கள், போஸ் போஸுடைய எனர்ஜிக்கு ஒரு நேரத்தில் 5 படம் திருப்பதி பேச நடந்துச்சு. அது அவருடைய எனர்ஜி. போஸ் காடா சார் மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கும்போது கண்டிப்பாக எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. லைஃப்பில் மறுபடியும் நாங்கள் திருப்பி சரியான விஷயங்கள்லாம் செய்வோம். இந்த விழாவில் என்னுடைய அசிஸ்டன்ஸு, சாருடைய அசிஸ்டன்ஸு எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த விழாவை அழகாக எடுத்துகிட்டு போனீங்க. தம்பி உங்களுக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் யார் பேர் நான் விட்டேன்னு தெரில, நன்றி. மறுபடியும் இந்த படத்தை பெருசாக கொண்டு போகக்கூடிய எல்லா தகுதியும், நல்லா இருக்கிற விஷயத்தை நீங்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் நன்றி.